ஹாய், ஹாப்பி ஈவினிங். ஜியாகிரஃபியில் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் இருக்குது. கிளைமேட்டாலஜி பேஸ் பண்ணி, அதாவது காலநிலை மாறுபாடு அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே ஒரு கொஷின் இருக்குது. இது ரொம்ப பெரிய டாபிக். அதாவது கிளைமேட் அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய டாபிக். அதில் உள்ள ஒரே ஒரு சின்னோண்டு ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, சமதள பரப்பில் காட்டிலும் மலைவாழ் பிரதேசங்கள் வெப்பநிலை கம்மியாக இருக்குது. ஏன்? இதுக்கான ஆன்சர் புக்கில் என்ன தெரியுமா இருக்குது? 1 கிலோமீட்டர் அளவுக்கு நீங்கள் உயரத்துக்கு போகும்போது 1 கிலோமீட்டர் உயரத்து வரைக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுமா. அடுத்து 1 கிலோமீட்டர் நீங்கள் மேலே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, உயரத்துக்கு போகிறீங்கன்னா, இன்னொரு 6.5 டிகிரி வெப்பநிலை குறையும். இதனால தான் வந்து சமதள பரப்பில் இருக்கிற வெப்பநிலையை காட்டிலும் மலைவாழ் பிரதேசங்களில் உள்ள வெப்பநிலை வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே தான், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் 1 கிலோமீட்டர் உயரம் போகும்பொழுது 6.5 டிகிரி வெப்பநிலை குறையுது. ஏன் குறையுது? அதுக்கான ஆன்சர் புக்கில் கிடையாது. அதை நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. காற்றில் உள்ள மூலக்கூறுகள் விரிவடையணும்னா 2 ரீசனால் விரிவடையுங்க. ஒன்று வந்து என்னென்னா, வெப்பநிலை உயரும் போது காற்றோட மூலக்கூறுகள் விரிவடையும். ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் என்னென்னா, குறைந்த அழுத்தத்தில் வந்து காற்றோட மூலக்கூறுகள் விரிவடையும். தரைப்பகுதி, அதாவது சமதள பரப்பை காட்டிலும் மலைப்பிரதேசங்கள் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, கரெக்டாக? அந்த உயரமான இடத்துல வந்து காற்றோட அழுத்தம் குறைவாக இருக்கும். அதனால் காற்றில் உள்ள மூலக்கூறுகள் விரிவடையும். ஒரு மூலக்கூறு விரிவடையும் பொழுது என்ன பண்ணுன்னா, ஆற்றலை வந்து உட்கிரகிக்கும். அதாவது என்னென்னா, அப்சார்ப் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு மூலக்கூறு வந்து சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் உள்ள ஆற்றல்கள் வெளிப்படும். கரெக்டாக? ஸோ அந்த மூலக்கூறுகள் விரிவடையும் பொழுது சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்ப ஆற்றல் மொத்தத்தையும் அது என்ன பண்ணிக்கணும், அப்சார்ப் பண்ணும். அப்படி அப்சார்ப் பண்ணுறதுனால தான் மலைப்பிரதேசங்களில் வெப்பநிலை கம்மியாகவும் சமதள பரப்பில் வந்து வெப்பநிலை அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா மலைப்பிரதேசத்தை காட்டிலும் சமதள பரப்பில் காற்றோட அழுத்தம் அதிகம். ஏன்? இதுக்கு நேச்சர் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. நேச்சரோட இயற்கையான ஒரு நிகழ்வு இருக்குது. சூரிய கதிர்கள் முதல்ல எங்கே வந்து சூடுபடுத்தும்னா, பூமியோட தரைப்பகுதியை சூடுபடுத்தும். தரைப்பகுதி சூடானதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், பூமியோட வளிமண்டலத்தை நோக்கி அந்த வெப்பமானது பரவும். கரெக்டாக? வெப்ப கதிர்வீச்சுகள் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம ஜியாகிரஃபியில் படித்த ஒரு விஷயம். இந்த ஃபினாமினான் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா, மலைப்பிரதேசத்தில் காற்றின் அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும். தரைப்பகுதிகளில் சமதள பரப்பில் வந்து காற்றின் அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதில் இன்னொன்றும் இருக்குது. என்ன அப்படின்னா, மலைப்பிரதேசத்தில் காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை நான் அடுத்த வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். இதில் இன்னொன்று தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வெப்பநிலையும் சரி, காற்றோட அழுத்தமும் சரி, ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையானது. அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது காற்றின் அழுத்தம் என்ன பண்ணும், குறையும். வெப்பநிலை குறையும் போது காற்றின் அழுத்தம் அதிகரிக்கும். ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டேன்ல, மலைப்பிரதேசங்களில் காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்னங்கிறத நான் அடுத்த வயசில் சொல்கிறேன். ஓகேவா? டேக் கேர், ஸ்டடி வெல்.